கத்தீட்டர் கேர். கத்தீட்டர் பாதுகாப்பு. கத்தீட்டர் என்பது பிளாஸ்டிக் அல்லது ரப்பரால் ஆன ஒரு மெல்லிய குழாய் ஆகும். இது பிளாடர், அதாவது சிறுநீர் பையில் செருகப்பட்டு பிளாடரில் இருந்து சிறுநீர் வெளியேற உதவுகிறது. இது சிறுநீர் பிரச்சனைகள் உள்ள நோயாளிகள், அறுவை சிகிச்சை செய்தவர்கள், பக்கவாத நோயாளிகள் மற்றும் தாங்களாகவே சிறுநீர் கழிக்க முடியாதவர்கள் ஆகியோருக்காக பயன்படுத்தப்படுகிறது. கத்தீட்டர் போடப்பட்ட நோயாளிகளுக்கு யூரேத்ரா, அதாவது சிறுநீர் குழாய் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனி பராமரிப்பு கொடுக்கப்பட வேண்டும். இது கத்தீட்டர் கேர் என்று அழைக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் நோயாளியை தொற்றிலிருந்து பாதுகாப்பது, யூரேத்ரா மற்றும் பெரினியல் பகுதியை சுத்தமாக வைத்திருப்பது மற்றும் கத்தீட்டரை தவறாமல் பரிசோதிப்பது ஆகியவை ஆகும். இப்போது கத்தீட்டர் பராமரிப்புக்கு தேவையான பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு சுத்தமான பெரிய ட்ரே, பெட்டாடின் கரைசல், நார்மல் சலைன், மேக்கின்டோஷ் ஷீட், கிளவுஸ், கிட்னி ட்ரே, adhesive டேப், சிசர்ஸ், சீட்டில் ஃபோர்செப்ஸ், ஸ்பாஞ்ச் ஹோல்டர், ஆர்டரி ஃபோர்செப்ஸ், டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ், பவுல், காட்டன் ஸ்வாப், காஸ் பீஸ், டவல். வாங்க இப்போது கத்தீட்டர் கேர் செய்வதற்கான செயல்முறையை அறிந்து கொள்வோம். முதலில் நோயாளிக்கு செயல்முறையை பற்றி தெரிவித்து அவர்களின் சம்மதத்தை பெறுங்கள். பின்னர் தேவையான பொருட்களை ஒரு ட்ராலியில் வைத்து நோயாளியிடம் எடுத்து செல்லுங்கள். நோயாளியின் தனிமையை, பிரைவசியை உறுதி செய்ய கர்டைன்ஸை போடவும். இதற்கு பிறகு படுக்கையில் ஒரு மேக்கின்டோஷை வைக்கவும். நோயாளியின் ஆடைகளை அகற்றி முழங்கால்களை, முட்டிகளை மடக்கிய நிலையில் அவர்களை மல்லாக்க படுக்க உதவுங்கள். இது டார்சல் ரெக்யூம்பென்ட் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது உங்கள் கைகளை கழுவி கிளவுஸ் அணியுங்கள். ஒரு உதவியாளரின் உதவியுடன் ட்ரேவை திறந்து ஒரு பவுலில் பெட்டாடின் சொல்யூஷனையும் மற்றொரு பவுலில் நார்மல் சலைனையும் ஊற்றவும். ஸ்பாஞ்ச் ஹோல்டரை பயன்படுத்தி ஒரு காஸ் பீஸை எடுத்து அதை பெட்டாடின் சொல்யூஷனில் விடவும். டிசெக்டிங் ஃபோர்செப்ஸை பயன்படுத்தி காஸ் பீஸில் இருந்து அதிகப்படியான சொல்யூஷனை பிழிந்து எடுக்கவும். இப்போது பெரினியல் பகுதி மற்றும் பிற உறுப்புகளை, அதாவது ஜெனிட்டல்ஸை காஸ் பீஸை வைத்து மேலிருந்து கீழ்நோக்கி சுத்தம் செய்யவும். முதலில் இந்த பகுதிகளின் வெளிப்புற பகுதிகளை சுத்தம் செய்யவும், பின்னர் உள் பகுதிகளை சுத்தம் செய்யவும். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கிற்கும் ஒரு புதிய காஸ் பீஸை பயன்படுத்த வேண்டும். அந்த பகுதி முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டவுடன் கத்தீட்டரை பெட்டாடின் சொல்யூஷனை பயன்படுத்தி சுத்தம் செய்யவும். அதன் பின்னர் நார்மல் சலைனை பயன்படுத்தி இதே செயல்முறையை மறுபடியும் செய்யவும். செயல்முறையை முடித்த பிறகு பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் அகற்றி கிளவுஸை கழற்றி உங்கள் கைகளை கழுவவும். இறுதியாக நோயாளியின் ஃபைலில் செயல்முறையின் விவரங்களை பதிவு செய்யவும். இந்த செயல்முறையை செய்யும்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவசியம் எடுக்க வேண்டும். அவை என்னவென்று அறிந்து கொள்வோம். கத்தீட்டர் கேர் செய்யும் போது தொற்று ஏற்படும் அபாயத்தை தவிர்க்க அனைத்து கருவிகளும் முறையாக ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செயல்பாட்டின் போது எப்போதும் குறைந்த தொற்று உள்ள பகுதியிலிருந்து ஆரம்பித்து அதிகமுள்ள பகுதியை நோக்கி சுத்தம் செய்யுங்கள். கத்தீட்டரை கவனமாக பரிசோதிக்கவும். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக உங்கள் சீனியரிடம் தெரிவிக்கவும்.